சில தோல்விகள் வந்தா சில பேர் உடைஞ்சு போயிடுவாங்க. ஆனா நம்ம சுப்மன் கில் மாதிரி சில பேர் பளபளன்னு ஜொலிப்பாங்க பாரு. கேப்டன்ஷிப் பொறுப்பு வந்ததும் அவர் எப்படிப்பட்டா கிளப்பிட்டாருன்னு பாத்தீங்களா? வெறும் மேட்சை காப்பாத்தினது மட்டும் இல்லாம தன்னோட பேட்டிங்கால இந்தியாவோட மனசையே அள்ளிட்டாரு. கேப்டன்னா எப்படி முன்னாடி நின்னு டீமை வழிநடத்தணும்னு நிரூபிச்சிருக்காரு. சுப்மன் இந்த மேட்ச்ல ஆடலன்னா ஆட்டமே கைவிட்டு போயிருக்கும். இந்தியாவுக்கு நிலைமை ரொம்பவே டைட்டா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ராகுல், நாயர், ரிஷப் இல்ல ரெட்டி இந்த 4 பேரும் சுத்தமா சொதப்பிட்டாங்க. ஜெய்ஸ்வால் நல்லாத்தான் ஆடினாரு, ஆனா ஒரு பெரிய இன்னிங்ஸா மாத்த முடியல. முதல் நாளே இந்தியாவுக்கு நிலைமை மோசமாகி இருக்கும். ஆனா கில் தன்னோட ஆட்டத்தால இங்கிலாந்து மண்ணிலேயே நம்ம கொடிய நட்டுட்டாரு. இப்போதைக்கு இந்தியா நல்ல நிலைமையில இருக்கு. 85 ஓவர்ல 310 ரன்னுக்கு 5 விக்கெட். இந்தியாவோட கதை கெட்டியா இருக்கு. டாஸை இழந்தோம். சுப்மன் கில்லும் கூட முதல்ல பந்து வீசத்தான் விரும்பினாரு. இந்த மேட்ச்ல சில மாற்றங்கள் செஞ்சிருந்தோம். ஆகாஷ்தீப், வாஷிங்டன், சுந்தர் இவங்கெல்லாம் ஆடுனாங்க. சாய் சுதர்சனை வெளியில உட்கார வச்சு கருண் நாயரை 3வது இடத்துல இறக்கினாங்க. பெரிய பெரிய முடிவுகள் தான். சாய் சுதர்சனுக்கும் திறமை இருந்துச்சு, நாயருக்கும் இருந்துச்சு. ஆனா வயசை கருத்தில் கொண்டு கருண் நாயருக்கு மேல் பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. நிதீஷ் ரெட்டி, ஷர்துல் தாக்கூர் பதிலா வந்தாரு. ஆனா அவரோட ஐபிஎல் மோசமான ஃபார்ம் இங்கேயும் தெரிஞ்சுது. ரிஷப் பந்த் இந்த மேட்ச்ல சரியா ஆடல, பரவாயில்ல, அடுத்த மேட்ச்ல ஆடிடுவார். ஆனா இந்த மேட்ச் சிக்கிடுச்சு. அங்கே 2 வீரர்கள், ஒருத்தர் ஜெய்ஸ்வால், இன்னொருத்தர் நம்ம கேப்டன் சுப்மன் கில் ஆட்டத்தை காப்பாத்திட்டாங்க. முதல் விக்கெட் 15 ரன்னுக்கு விழுந்துச்சு, 2வது 90க்கு விழுந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் சுப்மனும் ஜெய்ஸ்வாலும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடினாங்க. யஷஸ்வி ஜெய்ஸ்வால் நான் காட்டும் ஆட்டிடியூட் எனக்கு பொருந்தும், எனக்கு வரும்னு நிரூபிச்சிட்டாரு. ஏன்னா அவர் ரன் அடிக்கிறாரு. பென் ஸ்டோக்ஸ் அவரை அவுட் பண்றதுக்கு முன்னாடி 87 ரன் அடிச்சிருந்தாரு. ஜெய்ஸ்வால் இப்போதைய தலைமுறையின் பெரிய வீரரா வந்துட்டாரு. ஆனா சுப்மன் கில்ல பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சீரீஸுக்கு முன்னாடி சுப்மன் தன்னோட திறமைக்கு ஏத்த மாதிரி ஆடலையேன்னு பேச்சு போயிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ சுப்மன் 4வது இடத்துல இறங்கி சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி போன்ற ஜாம்பவான்களின் பெருமையை முன்னெடுத்துச் செல்கிறார். 114 ரன் அவுட் ஆகாமல் ரவீந்திர ஜடேஜா. நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்க எப்ப ஜடேஜாவை சந்தேகப்படுறீங்களோ அப்ப அவர் உங்களை ஆச்சரியப்படுத்துவாரு. சீதாவின் பார்வை மாதிரி ஜடேஜாவை ரொம்ப நேரம் சந்தேகப்பட முடியாது. ஏன்னா அவர் தன்னோட பெர்ஃபார்மன்ஸால உங்களை வியக்க வைப்பாரு. ஜடேஜா அதையே தான் இங்கேயும் செஞ்சாரு. இந்த மேட்ச்ல அவர் அடிச்ச 41 ரன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜடேஜா அவுட் ஆகியிருந்தா அப்புறம் வால் வரிசை பேட்ஸ்மேன்கள் ஆட வேண்டியிருக்கும். இப்ப இந்தியாவிலிருந்து இன்னும் 100-150 ரன் எடுத்தா குறைந்தபட்சம் நமக்கு களத்துல போராட ஒரு ஸ்கோர் இருக்கும். அதுல ஜடேஜாவும் கில்லும் நிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியாவுக்கு தெரியும் இன்னும் 2 விக்கெட் விழுந்தா நம்ம கதை முடிஞ்சுதுன்னு. கடைசி பேட்ஸ்மேன்கள் டெய்லண்டர்ஸுங்கிற பேர்ல டெய்லே இல்ல, வால் காணாம போச்சு. ஆனா சுப்மன் கில் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. இளம் கேப்டன். 2 மேட்ச்லயும் சதம். அடையப்பா, என்னமா பாராட்டு. முதல் மேட்சோட முதல் இன்னிங்ஸ்ல சுப்மன் கில் சதம், 2வது மேட்சோட 2வது இன்னிங்ஸ்ல சுப்மன் கில் சதம். சுப்மன் கில் இப்போ சேனா நாடுகள்ல ஒரு சூப்பர் பிளேயரா வளர்ந்துட்டு இருக்காரு. ஒரு பிளேயரா இருபத்தி ஒரு இன்னிங்ஸ்ல 0 சதம்னு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஆனா கேப்டனா 3 இன்னிங்ஸ்ல 2 சதம் அடிச்சு சுப்மன் கில் கேப்டனா கலக்கிட்டு இருக்காருன்னு காட்டுது. சர்வதேச வீரர்கள்ல 25 வயசுல அதிக சதம் அடிச்ச வீரர்கள் வரிசையில இப்போ சுப்மன் பேரும் மெல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. சுப்மன் பேர்ல 16 சதம் இருக்கு. அவருக்கு முன்னாடி கிரேஸ் 17, கிறிஸ்கெயில் 18, ஜோ ரூட் 19, வில்லியம்சன் 21, விராட் 26, டெண்டுல்கர் 40. இவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். அப்படி இருக்கும்போது அவரை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. வெளிநாட்டு டெஸ்ட் சதங்கள் பத்தி பேசும்போது ஒரு காமெடியான புள்ளி விவரம் கிடைச்சது. பாபர் அசாம் கடந்த 9 வருஷத்துல வெளிநாட்டுல ஒரு சதம் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஆனா நம்ம சுப்மன் கில்லும் ரிஷப் பந்தும் கடந்த 2 வாரத்துல 2 சதம் அடிச்சிட்டாங்க. இது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த டெஸ்ட் சீரீஸுக்கு முன்னாடி சுப்மன் கில் நான் என் பெஸ்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அது இப்போ நல்லாவே தெரியுது. இப்போதைக்கு இந்த சீரீஸ்ல சுப்மன் தான் அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு, அதிக சராசரி வச்சிருக்காரு, அதிக சதங்கள்ல இணையா இருக்காரு, அதிக பவுண்டரிகள் அவர் பேர்ல தான் இருக்கு, அதிக பந்துகளையும் சுப்மன் கில் தான் சந்திச்சிருக்காரு. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, கேப்டன் முன்னாடி நின்னு டீமை வழி நடத்துறாருன்னு. 16 டெஸ்ட் சதம், 25 வயசுல 8 ஒருநாள் போட்டி சதம், 7 டெஸ்ட் சதம், 1 T20 சதம். சுப்மன் கில்ல இப்போ பாராட்டின தகும். அவர் அதை அனுபவிக்கவும் தகுதியானவர். ஏன்னா இன்னைக்கு அவர் ஆடிய இன்னிங்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். ரன்னே வரல. நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்திலேயே கிளாஸான ராகுல் விக்கெட் விழுந்துச்சு. அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. கிறிஸ் வோக்ஸ் அவுட் பண்ணாரு.
கருண் நாயர் டேர் கிரிக்கெட் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னாரு. அந்த வாய்ப்பு அவருக்கு இன்னைக்கு 2வது தடவை கிடைச்சது. ஆனா அதை பயன்படுத்திக்க முடியல. அதுவும் ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஜெய்ஸ்வால் 87 ரன் அடிச்சாரு. நல்ல இன்னிங்ஸ் தான். ஆனா அவருக்கு தகுதியான சதத்தை தவற விட்டுட்டாரு. அது ஒரு விஷயம். சரி, அவரும் நல்லா ஆடினாரு. முதல் டெஸ்ட் மேட்ச்ல சதம் அடிச்சாரு. அப்புறம் இந்த மேட்ச்ல சதம் அடிச்சாரு. 23 வயசுல ஜெய்ஸ்வால் 80களில் அவுட் ஆனதுல முன்னிலையில் இருக்காரு. 4 தடவை அவர் 80களுக்கு பக்கத்துல அவுட் ஆகியிருக்காரு. இது ஒரு பெரிய நம்பர். டெண்டுல்கர் 6 தடவை, கபில்பாஜி 4 தடவை, ரிஷப் 4 தடவை. ஆனா ஜெய்ஸ்வால் ஒரு பெரிய பிளேயரா வந்துட்டாருடா. கம் வயசுல 2000க்கு பக்கத்துல ரன் 53 சராசரி. எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. ஜெய்ஸ்வால் உண்மையிலேயே ஒரு மிரட்டலான பிளேயர். மற்றும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜெய்ஸ்வால் WDCல 50 ரன்களுக்கு மேல் எடுத்த ஸ்கோர்களை பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் பேர்ல 16 இருக்கு. வெறும் 39 இன்னிங்ஸ்ல. ரோஹித் சர்மா முன்னிலையில் இருக்காரு 17. ஆனா ரோஹித் சர்மா 66 இன்னிங்ஸ் ஆடினார். இது ஒரு பெரிய வித்தியாசம். வெறும் 39 இன்னிங்ஸ்ல இது பெரிய விஷயம். அவர் திரும்ப திரும்ப இப்படி ரன்கள் அடிக்கிறாரு. அதாவது அவர் 80களில் அவுட் ஆகிறத பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக 80ல் அவுட் ஆனாரு. ஹைதராபாத்ல, மெல்போர்ன்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 82க்கு, அப்புறம் 84க்கு அவுட் ஆனாரு. இந்த தடவை 87க்கு அவுட் ஆகியிருக்காரு. ஸோ ஜெய்ஸ்வால் இப்போதைக்கு டெஸ்ட்ல இந்தியாவோட பெரிய பிளேயரா மாறிட்டாரு. கடந்த சில காலமா ரொம்ப பெரிய பிளேயரா ஆயிட்டாரு. 2 இரட்டை சதம், 1 சதம், 4 அரை சதம் இதெல்லாம் அவர் பேர்ல இருக்கு. கருண் நாயரை பத்தி கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா கருண் நாயருக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. அடுத்த இன்னிங்ஸ்ல அவர் ரன் அடிப்பார்னு நம்புவோம். நல்ல தொடக்கம் கிடைச்சது. 31 ரன் அடிச்சாரு. ஆனா அவர் திரும்ப வந்த இந்த 3 இன்னிங்ஸ்ல நல்ல ரன் அடிக்கல. 0, 20, 31. இது இன்னும் நல்லா நடக்கும்னு நம்புவோம். ஏன்னா சாய் சுதர்சன் போன்ற ஒரு பிளேயரை அவருக்கு பதிலா வெளியில உட்கார வச்சிருக்கிறாங்க. அதனால அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அவர் அதை நிரூபிக்கணும். இந்த இடத்துக்கு அவர் தகுதியானவர்னு சொல்லணும். நம்புவோம். கருண் நாயர் முச்சதத்துக்கு பிறகு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சுது. ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா 7 இன்னிங்ஸ்ல 105 ரன். ஸோ அவர் இன்னும் நல்லா ஆடுவார்னு நம்புவோம். நான் இன்னும் அவர்கிட்ட இருந்து அதிக எதிர்பார்ப்போட இருக்கேன். கருண் நாயர் இன்னும் சிறப்பா பெர்ஃபார்மன்ஸ் செய்வார்னு. அவருக்கு கொடுத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கணும். எனக்கு இருக்கிற பயம் என்னன்னா, நாளைக்கு ஆட்டம் ஆரம்பிக்கும் போது சுப்மனும் ஜடேஜாவும் விக்கெட்டுகளை இழந்துடக்கூடாது. ஏன்னா இங்கிருந்து இன்னும் 100-150 ரன் பார்ட்னர்ஷிப் வரணும்னு நான் விரும்புறேன். சுப்மனும் ஜடேஜாவும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. 211 ரன்னுக்கு விக்கெட் விழுந்துச்சு. 4வது விக்கெட் 211 ரன்னுக்கு விழுந்த பிறகு நிதிஷ் ரெட்டியோட இந்த பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 100 ரன் ஆகிடுச்சு. இங்கிருந்து இன்னும் 100 ரன் பார்ட்னர்ஷிப் வரணும்னு நம்புவோம். வாஷிங்டன் கீழே இருக்காரு. ஆகாஷ் தீப்பும் கொஞ்சம் ரன் அடிக்க முடியும். ஸோ இது 40 ரன்னுக்கு மேல வந்தா இந்தியா இந்த மேட்ச்ல கெட்டியா நிற்கும். இல்லைன்னா அவங்களோட பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்குங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பவுலிங்ல பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ஆகாஷ் தீப் இருக்காங்க. இந்த தடவை 2 ஸ்பின்னர்ஸ் இறக்கி இருக்கோம். ஸ்பின்னர்ஸ் அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. இது இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையாவும் இருக்கலாம். ஆனா டே 1 கேப்டன் கில் மனதை வென்றார். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். கில் நாளைக்கு இரட்டை சதம் இல்ல 150 ரன் போவார்னு நம்புவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.